வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முழுவதும் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சித்திரை மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது இந்த சித்திரை மாதத்தில் எந்த விதமான சுப முகூர்த்தங்களையும் செய்யப்படாது. அதாவது கிரகப்பிரவேசம், விவாகம், வளைகாப்பு, பும்சுவனம், அதாவது சீமந்தம், குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்தல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் பூமி பூஜை மட்டும் வாசு பகவான் வீழ்த்திருக்கும் நாளில் பூமி பூஜை மட்டும் போடணும். ஏன்னு கேட்டால் அவருக்கு இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அவர் என்றைக்கு பூஷிட்டு இருக்காரோ அன்றைக்கி தான் புதுசாக வீடு கட்டுறவன், அன்றைக்கி தான் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கவே தவிர கிரகப்பிரவேசம் கிடையாது. ஏன் இந்த சித்திரை மாதத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது? சித்திரை மாதத்தில் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சி இருக்கிறது. இரண்டாவதாக குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது. அதை தவிர மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அக்னி நட்சத்திர தோஷமானது இந்த சித்திரை மாதத்தில் ஆரம்பிக்கிறது. முதல்ல 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது சுக்லபட்சத்தில் ஆரம்பிச்சதுன்னா தாராளமாக முகூர்த்தங்கள் உண்டு. இப்போ எது வரைக்கும்? அக்னி நட்சத்திர தோஷம் ஆரம்பிக்கிற வரைக்கும் முகூர்த்தம் உண்டு. இதை கிருஷ்ணபட்சத்தில் ஆரம்பிக்கிறதுனால தேய்பிரையில் வருஷமானது ஆரம்பிக்கிறதுனால முகூர்த்தமானது கிடையாது. எல்லாரும் முகூர்த்தங்கள்லாம் நிறைய போட்டிருக்கா. ஆனால் நம்ம அதை நிச்சயமாக கடைபிடிக்க கூடாதுன்னு தான் சொல்கிறது தர்மசாஸ்திரமே. எதெல்லாம் செய்யலாம்? தாராளமாக ஒவ்வொரு விசேஷங்களையும் போய் ஆலயங்களுக்கு போய் சுவாமியை திருப்திப்படுத்தலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை திருப்திப்படுத்தலாம். பசங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாள், அதை சேர்க்கறதுனா சேர்க்கலாம். உயர்கல்விக்கு பசங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்யலாம். இந்த சித்திரை மாதம் முழுக்கவுமே தினந்தோறுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது. அப்படி முக்கியமான விஷயமா இருந்து வெளியூர் பிரயாணம் புறப்பட நேரிட்டால் புறப்படுறதுக்கு முன்னால் கொஞ்சம் கூட தயிரை சாப்பிட்டுட்டு பயணம் பண்ணுங்கோ. பயணத்தில் ரொம்பவும் கவனத்தோடு இருங்கோ. அதே சமயம் புதுசாக எதுவும் வியாபாரம் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் சித்திரை மாதத்தில். அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீர்ணமும் பண்ண வேண்டாம். இருக்கிற வியாபாரம் அப்படியே ஓடின்னு இருக்கட்டும்.
வைகாசி மாதம் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாராளமாக எல்லா விதமான பணிகளையும் தாங்கள் அனைவரும் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ சுபம் அஸ்து ததாஸ்து.